பொண்ணு எனக்கும் பிடிச்சிருக்கு, என் மகனுக்கும் பிடிச்சிருக்கு. பொண்ணுக்கு என் மகனை பிடிச்சிருக்கானே கேட்டு சொல்லுங்க. என் பிள்ளைகிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. நாங்க கிழிச்ச கோட்டை அவ தாண்ட மாட்டா. என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பா. மாறு பேச்சு பேச மாட்டா. அப்படியா இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளையா? ரொம்பவே ஆச்சரியமா தான் இருக்கு. ஆமா, நீங்க வேணா இந்த ஊருக்குள்ள யார்கிட்ட வேணாலும் விசாரிச்சு பாருங்க. என் பிள்ளை மாதிரி தங்கமான பிள்ளை இந்த ஊருக்குள்ளே கிடையாது. எம்மாடி நெட்ட மாதிரி உள்ள போமா. கீதா, பிள்ளையா உள்ள கூட்டிட்டு போ. சரிம்மா. உங்களுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருச்சுன்னா நம்ம மேல் கொண்டு பேசலாம். நீங்க எதுவுமே பதில் சொல்லவே இல்லையே. எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. தாரகர் மாப்பிள்ளைய பத்தி சொல்லும் போதே பிடிச்சு போச்சு. எங்களுக்கு பிடிச்சா எங்க மகளுக்கு பிடிச்ச மாதிரிதான். ஆமாமா, நாங்க கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டா. என்ன சொன்னாலும் எங்க பிள்ளை அப்படியே கேட்பாமா. அப்படியே ரொம்ப சந்தோஷம். கல்யாணத்துக்கு வரவும் அப்படியே இருந்தா எங்களுக்கு நல்லது. அப்படிதாம்மா இருப்பா. இன்னைக்கு எங்க பேச்சு கேட்கா, நாளைக்கு புருஷன் பேச்சு கேட்க போறா. அது மட்டுமா, பெரியவள மதிச்சு நடப்பா. மாமியார் மாமனார உள்ள கையில வச்சு தாங்குவா. பெத்த தாய் தகப்ப மாதிரி நல்லா பாத்துக்கிடுவா. என் பிள்ளைக்கு அப்பா கிடையாது, நான் மட்டும்தான். அவனுக்கு அப்பாவும் அம்மாவுமா இருந்து நான் தான் அவனை பாத்துக்கிடுவேன். அப்படியா? இனி உங்களை அவ தாய் மாதிரி பாத்துக்கிடுவா. நீங்களும் உங்க மகனோ கவலையே படாண்டா. என் மகன் மட்டும் உங்க வீட்டுக்கு வந்துட்டா உங்களை நல்லா பாத்துக்கிடுவா. சரிம்மா, இதுக்கு மேல யார் என்ன வேணும்? ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க, அன்னைக்கு நிச்சயத்தை வச்சிடலாம். நிச்சயம் எதுக்கு? ஏன் அப்படி சொல்றீங்க? நிச்சயம் பண்ணி எதுக்கு நாளை கடத்திக்கிட்டே போனா? உங்களுக்கும் செலவு, எங்களுக்கும் செலவு. நேரம் ஒரேடியா கல்யாணத்தை முடிச்சிருவோம். என்ன சொல்றீங்க? என்ன திருத்துப்பிட கல்யாணம்னு சொல்லிட்டியே? ஆமா, எதுக்கு நாளை கடத்தணும்? பாக்கு புக்குன்னு கல்யாணத்தை வச்சிருவோம். நாள் கூட நான் ஏற்கனவே பார்த்து வச்சுட்டேன். வர 27ஆம் தேதி நாள் ரொம்ப நல்லா இருக்கு. அன்னைக்கே மகளுக்கும் உங்க மகனுக்கும் கல்யாணத்தை முடிச்சிருவோம். 27ஆம் தேதியா? நாள் ரொம்ப கம்மியா இருக்கே. பத்திரிக்கை அடிக்கணும், ஊரெல்லாம் கொடுக்கணும். அதெல்லாம் டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம் சம்மந்தி. என்ன சொல்றீங்க? எங்களுக்கு சம்மதம் தான். ஆனா 27ஆம் தேதியேவா? ஆமா, ரொம்ப நாளா தள்ளி போடக்கூடாது. பொண்ணு மாத்தமா பேசணுமா உடனே கல்யாணத்தை முடிச்சிடணும். நாட்கள் தள்ளி போட்டா சரி வராது. அதுக்குதான் சொல்றேன். சரிங்கம்மா, அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். சிம்பிளா கோயில்ல வச்சு கல்யாணத்தை முடிச்சிருவோம். என்ன சொல்றீங்க? சரிங்கம்மா. நெட்ட மாதிரி அழாதப்ல. என்னால அழுகுறது தவிர வேற என்ன பண்ண முடியும் கீதா? எனக்கு மட்டும் யாருமே உதவியே செய்ய மாட்டேங்காவ. எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க ட்ரை பண்ணோம் நெட்ட மாதிரி. ஆனா அந்த பையன் இங்க இல்லாம எங்களால எதுவுமே பண்ண முடியல. கீதா, எனக்கு இது கல்யாணம் மட்டும் வேண்டாண்டி. நாங்க என்னடி பண்ண முடியும்? உங்க அப்பா அம்மா ஏற்பாடு பண்றாங்க. என்னாலே சரி, அலமேலாலே சரி, ஒண்ணும் பண்ண முடியாதுடி. நான் சொல்றது கேளு, கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன நெட்ட மாதிரி ரொம்ப அழுவுறா? அவளை நான் பாத்துக்கிறியே, நீ வீட்டுக்கு போ. இல்லம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேனே. வீட்டுக்கு போனே. என் பிள்ளைய சமாதானப்படுத்த எனக்கு தெரியும். நீ சும்மா சும்மா வீட்டுக்கு வர வேலை வச்சுக்கிடாத. உங்களை எல்லாம் பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. எங்ககிட்ட காசு பணம் இல்லைனாலும் கௌரவத்தோட வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்கடுத்து 4 பேர் முன்னாடியே அவமானப்படுற மாதிரி செஞ்சிடானுங்க. அம்மா, நாங்க எதுக்குமா அப்படி செய்ய போறோம்? பாண்டி அலமேல ஓடி போறது காரணம் நீங்களும் தானே. அதனாலதான் ஒன்னே அந்த அலமேலையும் பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. நீ இந்த கடற்கரை என் மாமா அந்த அலமேலு 3 பேரும் சேரி இடமே விளங்காது. போயிங்க இருந்து. சும்மா சும்மா வந்து என் பிள்ளைய பார்க்க வராதே நீ. 27ஆம் தேதி அவளுக்கு கல்யாணம். அன்னைக்கு மட்டும் வந்து பார்த்துட்டு போனா போதும். அம்மா, என்னம்மா சொல்றா? எனக்கு 27ஆம் தேதி கல்யாணமா? அம்மா, எனக்கு இந்த கல்யாணம் மட்டும் வேண்டாமா. நான் இப்படியே உன் கூடயே இருந்துடுறேம்மா. கல்யாணம் மட்டும் வேண்டாமா. எதுக்கு ஒரு நாள் எங்களை விட்டுட்டு ஓடி இருக்குதானே? ஐயோ இல்லம்மா, நான் அந்த மாதிரிலாம் தப்பு செய்ய மாட்டேம்மா. தயவு செஞ்சு நீ அப்பாவே நீ புரிஞ்சுக்கிடுங்கம்மா. கல்யாணம் மட்டும் வேண்டாமா. பாரு நெட்ட மாதிரி, நாங்க குடும்பத்தோட நல்லா வாழணும்னு நினைச்சா நீ ஒழுங்கா இந்த கல்யாணத்தை பண்ணிக்க. இல்ல இந்த வீட்ல நீ மட்டும் தான் இருக்க வேண்டியிருக்கும், நாங்க இருக்க மாட்டோம். அம்மா, அழுவே நிறுத்து. உனக்கு கல்யாணம் தான் பண்ணி கொடுக்க போறோம். பேய் பிசாசு கிட்ட பிடிச்சி ஒப்படைக்க போறது இல்ல. ஒழுங்கா கண்ணு தொடச்சிட்டு எப்படி அங்க போய் வாழலாம்னு பாரு.
மாதிரி ஆளாதப போயிட்டு வரேன். கீதா வரேன் என்ன அம்மா இந்த கல்யாணம் கோமட்டிலே குத்தி விடுவேன். ஒழுங்கு மரியாதையா கல்யாணத்தை பண்ணிக்க. அழாத நெட்ட மாதிரி எதுக்கு பாக்குறா? உன்னை என்ன நாங்க பால் நேரத்திலே பிடிச்சு தள்ள போறோம்? நல்ல பையன், நல்ல குடும்பம். மாமனார் கூட கிடையாது, மாமியார் மட்டும்தான். என் வீட்டுக்கு போனா சந்தோஷமா வாழலாம். நான் சொல்றது கேளு. தேவையில்லாம ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணுனா நாங்க வீட்டுல இருக்க மாட்டேன் தனியான்னு பேர் சொல்லிட்டேன். அம்மா அப்படி சொல்லாதம்மா. பிறகு போகதான் செய்யணும். இங்க உட்கார்ந்திருந்தா ஒரு பேச்சு பேசுவா. வேற யாரும் வேண்டாம், அந்த பூக்கொடியே அந்த பேச்சு பேசுவா. எவகிட்டயே எங்களுக்கு பேச்சு வாங்கி கொடுக்காத நெட்ட மாதிரி. ஒழுங்கா இரு சொல்லிட்டேன். உங்க அப்பாவை தலைக்குடிய வச்சிடாத. யாருமே நீ புரிஞ்சுக்கிடவே மாட்டீங்க. 27ஆம் கல்யாணமா? எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். ஆளுக்கு முழுக்க கல்யாணம் பண்ணிக்காம நான் இப்படியே கூட இருந்துறியே. இவங்க பார்த்த மாப்பிள்ள கூட மட்டும் எனக்கு கல்யாணமே வேண்டாம். அலமேலு, அலமேலு, கீதா அங்க என்னாச்சுல? நெட்ட மாதிரி வீட்டுக்கு போனியா கீதா? போனேன் அலமேலு. மாப்பிள்ள வீட்டுக்காரவி வந்து பார்த்துட்டு நெட்ட மாதிரியே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? நெட்ட மாதிரி சம்மதம் கேட்காமலே அவங்க அப்பா அம்மா எங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? ஆமா அலமேலு, அவ காதல் விஷயம் தெரிய வந்ததுனாலதான் இவ்வளவு அவசரமா அவளுக்கு மாப்பிள்ள பாக்குறாங்க. எப்படியாவது கல்யாணம் பண்ணி கொடுத்தா போதும்னு இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க அலமேலு. பாவம் நெட்ட மாதிரி இன்னைக்கு ரொம்ப அழுதுட்டா. என்னால அவளை சமாதானம் படுத்தவே முடியல. அவங்க அம்மாட்ட எனக்கு கல்யாணமே வேண்டாம், அவங்க கூடயே இருந்துடுறேம்மான்னு சொன்னா. ஆனா அவங்க கேட்கவே இல்ல அலமேலு. நெட்ட மாதிரி எங்க ஓடி போயிருவாளோ பயந்துட்டு இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்றாங்க. அவ எங்கிட்டயும் ஓடி போற அந்த பையனே இங்க இல்ல. அது நம்மளுக்கு தானே தெரியும். ஆனா அதைய நம்பவே இல்ல. நெட்ட மாதிரியே ரொம்பவே கஷ்டப்படுத்துறாங்க அலமேலு. பாவம் தெரியுமாதா? நானும் எவ்வளவோ ஆறுதல் சொல்லி பார்த்துட்டு கேட்கவே இல்ல. அழுதுட்டே இருக்கா. நம்ம என்ன செய்ய கீதா? அலமேலு வர 27 அவளுக்கு கல்யாணம். என்ன கல்யாணமா? ஆமா, நெட்ட மாதிரி அம்மா அப்படிதான் சொன்னாங்க. எதுக்கு கீதா இவ்வளவு அவசரமா கல்யாணம் பண்ணணும்? அதான் சொன்னேன், அவ எங்க ஓடி போயிருவாளுங்கிற பயத்துல அவளுக்கு இவ்வளவு அவசரமா கல்யாணம் பண்றாங்க. குடும்பத்தை கேவலப்படுத்திடாத, எங்களுக்கு மான மரியாதை தான் முக்கியம் அப்படி இப்படின்னு அவளை ஏசிட்டே இருக்காங்க. பாவம் நெட்ட மாதிரி எந்த தப்புமே பண்ணாம உட்காந்து அழுதுட்டு இருக்கா. நம்மளாலயும் ஒண்ணுமே பண்ண முடியாது கீதா. அந்த பையன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சாவது ஏதாவது யோசிக்கலாம். அவன் எங்க இருக்கானே தெரியாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. நெட்ட மாதிரியே கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல வைக்கலாம். ஆனா ஆளாளுக்கு ஒரு பேச்சு பேசுவாவ. ஆமா அலமேலு, உனக்கும் பாண்டியனுக்கும் தான் கஷ்டம். அதெல்லாம் நாங்க தாங்கி பொங்கிட்டா. ஆனா அந்த பையன் வந்தாலும் நம்ம நெட்ட மாதிரியே கல்யாணம் பண்ணிக்கிடுவானான்னு தெரியாதுல்ல. அது தெரியாம வாழ்க்கை நம்மளுக்கு எடுத்த மாதிரி இருக்க கூடாது. அதனால இந்த பையனை அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லபடியா வாழட்டும். அவ ரொம்ப அலறாடி. பரவாயில்ல, இப்ப கஷ்டமா தான் இருக்கும், போக சரியாயிரும். அவங்க அப்பா அம்மா தானே பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறவ. நல்ல பையனா தான் இருப்பான். மாப்பிள்ள நல்ல பையன் தாண்டி. ஆனா நெட்ட மாதிரிக்கு தான் பிடிக்கல. போக போக சரியாயிரும் கீதா. சரிடி, நெட்ட மாதிரி கல்யாணத்துக்கு வருவியா? வருவேன் கீதா. நான் வராமலையா? கண்டிப்பா வருவேன். ஆனா நெட்ட மாதிரியோட அம்மா உங்களை கூப்பிட மாட்டாங்க அலமேலு. தெரியும் கீதா. ஆனா நெட்ட மாதிரி கல்யாணத்துக்கு நாங்க வராம இருப்போமா? கண்டிப்பா வருவோம். சரி அலமேலு, உள்ள வரலாமா? வாங்க ஓனரம்மா, வாங்க வாங்க ஓனரம்மா. என்னக்கா ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்து? ஒன்னும் இல்ல ஓனரம்மா, சும்மாதான். ஆமா, செக்கப்லாம் கரெக்டா போறீங்களா? போறேன். இல்லையே, போன மாதிரியே தெரியலையே. அது அடுத்த மாசம் போகணும். அடுத்த மாசமா? இந்த மாசம் போகலையே.
இல்ல ஓனரமான கடை போட்டுட்டு இருந்தேன்ல, அப்போ கையில கொஞ்சம் ரூபா இருந்து. இப்போ மாசமானதுல இருந்து சரியா என்னால கடை போட முடியலல்ல. அதே சம்பளம் மட்டும் தான், அது சாப்பாட்டுக்கே சரியா போயிருது. வாடகையே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் குடுக்குறோம் ஓனரம்மா. சரி, நீங்க போய் எவ்வளவு ரூபா இருக்கோ எடுத்துட்டு வாங்க, நம்ம போய் செக்அப் பண்ணிட்டு வருவோம். இல்ல ஓனரம்மா, நான் ரூபா தாரேன்க்கா, வாங்க. பிறகு ரூபா வந்த உடனே தாங்கக்கா. இல்ல ஓனரம்மா, அவ ஏதாவது சொல்லுவாவே. அண்ணன்ட்ட நான் பேசிக்கிட்டேன்க்கா, நீங்க வாங்க, முதல்ல ஹாஸ்பிட்டல் போவோம். ஆமா அலமேலு, மாசம் மாசம் செக்அப் பண்ணணும். அவையதான் பிறகு ரூபா தந்தா போதுங்கிறாவில்ல. போ. சரிக்குதா, இருங்க ஓனரம்மா, நான் போய் ரூபா எடுத்துட்டு வாரேன். அப்படியே போன மாசம் பண்ண ஸ்கேன் ரிப்போர்ட்ல எடுத்துட்டு வாங்க, டாக்டர் அதையும் கேட்பாவ. சரி ஓனரம்மா. நீ வீட்ல இருக்கியா இல்ல போறியா? நான் வீட்டுக்கு போறேன்க்கா. அப்படியா? நான் வர வரையும் இங்கே இருப்பான்னு நினைச்சேன். இல்லக்கா, அவ்வளவு நேரம்